லைக் நான் வந்து சீரியல் சினிமானே பார்க்கல. எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், நடிக்கணும், திரை. கமல் சாரே சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர், அவரே வாட்சில் பார்க்கணுன்றாரு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணுமான்னு பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் நானும் ஒரு கண்டிப்பாக 100-150 பேர்கிட்ட கேட்டிருப்பேன். நம்ம ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணி தியேட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் குத்துப்பட்றையில். அப்புறம் குட்டி குட்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட்ஸு, விஜய் டிவி ஷோலேயே போய் கையெல்லாம் தட்டி இந்த ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருக்கேன். ஷார்ட் ஃபிலிமில் தியேட்டரில் கற்றுக்கின விஷயங்கள் எல்லாம் அதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் கொஞ்சம் அது வெளியே வர எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வர ஆரம்பிச்சிச்சு. கதாபாத்திரமும் பண்ணணும், கதாநாயகனும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போது படம் பண்ணியிருக்கேன், இன்னும் ஆடியன்ஸ் கிட்ட வரல ஹீரோவாக. அது வந்ததுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டே நான் பண்ணேன். இப்போ இன்னும் ஸ்டோரி சொல்கிறாங்களே கேட்டுட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு நான் இந்த கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் என்னோட பேட்டர்ன் எடுத்திங்க முன்னாடிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பண்ண டைம்லேயே நான் வந்து ஒன்றுலாம் பண்ணியிருக்க மாட்டேன், நெகட்டிவ் ஷேடும் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் நீங்கள் பார்த்து இந்த கதாபாத்திரம் நான் பண்ணி நல்லா இருந்திருக்கும்னு நினச்ச ஒரு 3 கதாபாத்திரங்கள் சொல்லுங்கள். 3 திரைப்படத்தில் எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. அப்படின்னு ஏதோ ஒன்று காந்தாரா மாதிரி ஒரு படம் பண்ணணும் எனக்கு ஆசை. பயங்கரமாக இறங்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். ஏன்னா சமீபத்தில் உங்களோட இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கான அந்த ஒரு நேர்காணல் ஒன்று பார்த்தப்போ நிறைய மொழிகளில் ஷாருக்கான் உட்பட சின்னத்திரையில் இருந்து பெரிய திரையில் வந்து சாதித்த கலைஞர்கள் இருக்கிறாங்க. தமிழில் சின்னத்திரையில் இருந்து பெரிய திரையில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்க ஒரு நடிகர் அப்படிங்கிற பெருமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அதில் படிச்சிருக்கப்போ எங்கள் அலுவலகத்தில் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து தெலுங்குலையும் தமிழ்லையும் சேர்த்து ஒரு படம் பண்ணதில்லை. சின்னத்திரையிலேருந்து பெரிய திரை அப்படிங்கிற அந்த பாதையில் இருக்கிற நிறைய சிரமங்கள் இருக்கு இல்லையா, அதை தாண்டி எப்படி உடச்சி ஏறி வர்றீங்க, அந்த பயணத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை பிரதர், இப்போ நம்ம லைக் நான் வந்து சீரியல் சினிமானே பார்க்கல. எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், நடிக்கணும், திரை. கரெக்டுங்களா? இல்லை இப்போ எப்படியும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, சின்னதில் பார்த்தோன்னா பெருசு. கமல் சாரே சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர், அவரே வாட்சில் பார்க்கணுன்றாரு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணுமான்னு பார்த்தேன். யூஸ் பண்ணேன்னு நம்புகிறேன். சில்வர் ஸ்க்ரீனோ சின்ன ஸ்க்ரீனோ வந்தால் போதும் ஸ்க்ரீனில் இருக்கீங்களா? எஸ், அதுதான் நம்ம கோல். இப்போ திருப்பி சின்ன திரையில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா எங்களுக்கு? உங்களை சின்ன திரையில் சீரியலில் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் பண்ணலாம், தப்பு கிடையாது. வேற சின்ன திரையில் வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? இல்லை, வேற எதாவது இல்லை. இறங்கலாம். இப்போ நம்ம மூவி ப்ரொமோஷன் இருக்கும், லைக் ஏதாவது சேனல் வாங்குவாங்க. அப்போ கூட டெலிவிஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அது தெரியும், வைடர் ஆடியன்ஸ் இருக்க ஒரு விஷயம் அது. நீங்கள் பண்ண பிகேவோட செகண்ட் வெர்ஷன்லாம் வேறு இறங்கி பயங்கரமாக தொடங்கி நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த பிகே வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்துருக்கு. அதிலிருந்து வந்த கலைஞர்கள் இன்றைக்கி பெரிய அளவில் திரைத்துறையில் பல்வேறு பகுதிகளில் அவங்க வந்து கோல வச்சுட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து முதல்ல ஏன்னா சில பேர் வந்து இப்போ நீங்கள் வந்து 2 ஒன்று தான் கமல் சார் சொல்லிட்டாருன்னு அது ஒரு பெருமையாக எடுத்துக்கிட்டாலும், சில கலைஞர்கள் வந்து இல்லை நான் சீரியலுக்கு போயிட மாட்டேன், சினிமாவில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நன்கு தெரிந்த சினிமா கலைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சீரியலுக்கு போயிட்டா தான் இனிமேல் பிழைக்க முடியும் போல், சினிமா எங்களுக்கு கைவிட்டுருச்சு. இந்த சினிமாவும் சீரியலையும் இருவேறு பகுதிகளாக பிரித்து பெரிய அளவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து இல்லையா? நீங்கள் வரும்போது எடுத்தோடனே சீரியல் போயிட்டா இங்கே டம்ப் ஆயிரும், நிறைய பேர் கண்டிப்பாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை மீறி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உள்ளே போனீங்கல்ல, அது ஃபஸ்ட் டைம் எப்படி அது போனீங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு இங்கே வந்தீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் நானும் ஒரு கண்டிப்பாக 100-150 பேர்கிட்ட கேட்டிருப்பேன். நம்ம ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணி தியேட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் குத்துப்பட்றையில். அப்புறம் குட்டி குட்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட்ஸு, விஜய் டிவி ஷோலேயே போய் கையெல்லாம் தட்டி இந்த ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருக்கேன். ஸோ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்க மீட் பண்ண ஆளுங்களாம் கிட்டே எல்லாக்கிட்ட ஃபோன் பண்ணி இதுமாதிரி சீரியலில் கூப்பிட்றாங்க, போகலாமா வேண்டாமா. சில பேர் ஃபேஸ் வேல்யூ இருக்கும், எதாவது கிடைக்கும், சில பேர் போகாத சினிமான்னு ரொம்ப பயத்தோடு தான் உள்ளே போனேன். போனதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு இன்னும் செகண்ட் ஹீரோவாக போல் தம்பியாக தான் போனேன். அப்புறம் அங்கே சீன்ஸ்லாம் கம்மியாக வந்தாலும் கிடைக்கிற 2-3 ஒரு சீனாக வந்தாலும் அதை எப்படியாச்சும் பண்ணிடணும். சம்டைம்ஸ் நானே கேட்டு கூட வாங்கியிருக்கேன். கேட்டு வாங்கி சரி இந்த மாதிரி சீன் இருந்தால் தான் கொடுங்க, நடிக்கணும் நான். அதான் ஒரு கலைஞனுக்கு அழகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்களா? நன்றி. ஸோ கேட்டு வாங்கி பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சீன் வந்தாலும் அதை பெஸ்ட்டாக கொடுக்கணும். இது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து என் கோல் வந்து ஃபேன்ஸு, ஆடியன்ஸு அப்படின்னு அவங்கள என்டர்டெயின் பண்ணணும். கண்டிப்பாக அதுதான் பார்ட் ஆஃப் த கேமு. பட் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இங்கே நல்லா பண்ணேன்னா எனக்கு வந்து இன்னும் மேலே இருக்கவங்க என்னை பார்த்து பையன் வந்து பண்ணுறான், அவங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கினேன். ஷார்ட் ஃபிலிமில் தியேட்டரில் கற்றுக்கின விஷயங்கள் எல்லாம் அதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் கொஞ்சம் அது வெளியே வர எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வர ஆரம்பிச்சிச்சு. அஃப்கோர்ஸ் டெலிவிஷனால் தான் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது. ஏன்னா அந்த வைடர் ஆடியன்ஸ்
மக்கள்கிட்ட போய் மீட் பண்ணிட்டு நம்ம அதை கரெக்டாக பண்ணணும். ஸோ அப்படி தான் வெளியே வந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வெளியே வரும்போதோ யோசித்தேன், போகிறோமே. நிறைய பேர் சொன்னாங்க, போனால் டெலிவிஷன் அப்புறம் திருப்பி வந்து உனக்கு சினிமா வந்து ஸ்டேபிளாலாம் இருக்காது அப்படிலாம் சொன்னாங்க. இன்ஜினியரிங் படிக்கும் போது சினிமாக்குள்ளே வரும்போது அப்படி தான் சொன்னாங்க. இப்போது அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் அதையும் நான். அது உங்ககிட்ட இருக்க ஒரு தெளிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் சம்மந்தம் இல்லாத ஒரு வீடியோ போட்டு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டு தன்னை செலிபிரிட்டியாக உணர்கிற சில பேரை பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஆடியன்ஸ் பார்ட் ஆஃப் கேம், டெக்னீஷியன்ஸ் தான் முக்கியம்னு ஒரு பெரிய பார்வை ஒன்று பார்க்குறீங்கல்ல, இது ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டாவது இந்த நீங்கள் நான் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத கமல் சாரே தான் ஸ்டேஜில் பதிவு பண்ணுறேன். நான் வந்து போய் வாய்ப்பு கேட்கல, இதை நான் பெருமையாக சொல்லலை, எனக்கு வாய்ப்பு வந்துருச்சதுனால ஒருவேளை வரலைன்னா அன்னைக்கு போய் கேட்டிருப்பேன். நீங்கள் ரஜினி சார்கிட்ட பார்த்தா தெரியும், ஒரு புது படம் வருது, யாரோ ஒரு புது இயக்குனர் சின்ன பையனாலும் உடனே கால் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது, நமக்கு தான் ஒரு கதை ரெடி பண்ணுங்களேன் பாரு. அதுதான் ஒரு கலைஞனுக்கான பெருமிதமும் அடையாளமும் கூட நினைக்கிறேன். அதனால தான் சரியாக பயணிக்கிறீங்களோன்னு தோணுது. நாங்கள் இந்த சீரியல் ஒரு விஷயம் நான் வந்து ஆடியன்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் சொன்னது வந்து ஆடியன்ஸ் முக்கியம், ஆடியன்ஸ் தான் முக்கியம். ஆடியன்ஸும் பட் டெக்னீஷியன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் ஆடியன்ஸ் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேணும். ஒரு டெக்னீஷியன்ஸ் கிட்ட கரெக்டாக போய் மாட்டி அவங்க கரெக்டாக நம்ம இன்னும் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸ் வந்து ஓகே இதுதான் அவனுக்கு கரெக்ட், ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கேம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். நிச்சயமா ரசிகர்கள் ரசிக்க தயாரா இருக்கிறாங்க, ரசிக்கிற மாதிரி உனக்கு கொடுக்குற டெக்னீஷியன் தானே கொடுக்கும். கண்டிப்பா சீரியல்ல பண்ணும்போதே பார்த்துருக்கோம், வித்தியாசமான கெட்டப்பில் வருவீங்க. ஏன்னா ஒரு சீரியலில் ஒரு பேட்டர்ன் ஆஃப் த ஒரு ஹேர் கட் இல்லை பியர்ட் செட்டப்பில் தான் நடிகர்களை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ ஒரு இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தோணுச்சு, இன்னைக்கே ஒரு நாள் அண்ணன் கட்டையை கொடுக்க போறாரா அப்படி. சீரியலில் இருக்கும்போது சினிமாக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன? இல்லை பிரதர், இப்போது சீரியலில் ஒரு சொன்ன மாதிரி தான், தூங்கி எழுந்துச்சிட்டா ஹேர் கலையாமல் எழுந்துப்பாங்க, மேக்கப் போட்டு நிறைய தேவையில்லாத சீனுக்குலாம் மேக்கப் மேக்கப் போட மாட்டேன். சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப ரெகுலராக ஒர்க் டயர்டாக இருக்கும்போது கூட தான் போடுவேன். ஸோ தூங்கி எழுந்துக்கும் போது ஹேரை கலைச்சி விட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கலாமே, அதுதான் இது புதுசாகவும் இருக்கும். ஸோ அப்படி தான் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ப்ராப்பராக தியேட்டர்லேருந்து வந்ததுனால இந்த நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்துறீங்களோ? மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். தியேட்டர் மட்டும் ஆக்டிங் வந்து தியேட்டரில் போய் தான் கற்றுக்கணுன்ட்டு இல்லை, அது ஒரு பட் ஒரு டெக்னிக் தான். அது டெக்னிக்ஸ் ஒரு இயல்பாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. இப்போ நம்ம ஏபிசிடிலாம் படித்தா தானே ஒரு வேர்டே ப்ரொனவுன்ஸ் பண்ணி தெரிஞ்சால் தானே ஒரு வேர்டை பண்ண முடியும். ஸோ அதுக்கு மாதிரி தான் எனக்கும் என்ன பண்ணாலும் ஒரு பேசிக் தெரியணும், அப்போ தான் அதில் நிற்க முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும் நம்பிக்கை. ஒரு நேர்காணலில் உங்களோட அந்த பதிவு பார்த்தேன். நான் வந்து அதிகம் வந்து துணை நடிகர் நடிக்கிறத விட ஒரு தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வஜ்ரா வந்து இதுக்கு முன்னாடியே எடுத்த படம்னாலும் இதில் ஒரு துணை கதாபாத்திரம்னாலும் நீங்கள் சொன்னது போல் நல்ல பதியக்கூடிய ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அடுத்துக்கிட்ட நகர்வு வந்து நல்ல கதாபாத்திரம் பண்ணணுமா இல்லை கதாநாயகனாக பண்ணணுமா? கதாபாத்திரமும் பண்ணணும், கதாநாயகனும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போது படம் பண்ணியிருக்கேன், இன்னும் ஆடியன்ஸ் கிட்ட வரல ஹீரோவாக. அது வந்ததுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டே நான் பண்ணேன். இப்போ இன்னும் ஸ்டோரி சொல்கிறாங்களே கேட்டுட்ருக்காங்க. பட் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு நான் இந்த கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த படம் வந்து எப்படி ஆடியன்ஸ் எடுத்துக்கிறாங்க, அது எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுதான் என்னோட கிளியராக இருக்குது அந்த விஷயத்தில். ஸோ இப்போ ஸ்டோரிஸும் கேட்டுட்ருக்கேன். ஸோ கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும், ஸோ கேட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணக்கூடாதுலாம் இல்லை, பண்ணணும். பட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு தீனி போடணும். நான் நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே இருக்கணும் இல்லையா, அதை நான் கரெக்டாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். சில பேர் என்னை வந்து ரொம்ப சாக்லேட் பாயாகவே பார்க்க இருக்கலாம், இவன் இப்படி வெள்ளையாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இங்கே சினிமாவில் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, என்னால் எல்லாமே பண்ண முடியும்னுட்டும் அதுக்கான கேரக்டர்ஸ் எனக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் பண்ணுறேனா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் எல்லா கலைஞனுக்குமே. இப்போ எனக்கு தீனி போடுற மாதிரின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினால கேட்குறேன், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது இப்படி தான் இருக்கணும், சாக்லேட் பாயாக இருக்கணுமா ரக்கட் பாயாக இருக்கணுமாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி சினிமாவில் இருக்குது வெள்ளையாக இருக்க பையனா ஒரு சாக்லேட் பாயின்னு ஒரு மணலில் இருக்குது அப்படின்னு. எந்த மாதிரியான கதாபாத்திரம் பண்ணணும்னு ஆசை? எனக்கு நான் என்னோட பேட்டர்ன் எடுத்தீங்க முன்னாடிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பண்ண டைம்லேயே நான் வந்து ஒன்றுலாம் பண்ணியிருக்க மாட்டேன், நெகட்டிவ் ஷேடும் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், ஒரு சைல்டு அப்யூஸான கேரக்டரும் நான் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, அந்த கேரக்டர் பண்ணக்கூடாது, அது பண்ணால் அப்படி தான் ஆகும்ன்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நான் சொல்கிறது. அது பண்ணும்போது வந்து எனக்கு பண்ணவே உண்மையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு நான் 100% கொடுக்கணும்னு சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ரொம்ப பேடாலாம் இருக்காது, பட் அதை பண்ணி தான் ஆகணும். ஆஸ் அன் ஆக்டராக அதை நான் காமிக்கணும், நான் இப்படி தான் இருக்கும். ஸோ என்னால் ஒரு கேரக்டர் இப்படி கேவலமாக காமிக்க முடியும்னா அதை என்னோட சக்ஸஸ்.
அந்த கேரக்டர், அந்த அப்யூஸ் பண்ணுற கேரக்டர் ஆடியன்ஸ் பார்க்கும்போது திட்டணும். புரியுது அவங்களே, எனக்கு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் நிஜமாக ஐடியாவே இல்லை. அந்த கதைக்கு என்ன முக்கியமான கருவோ அதில் பண்ணணும். என்ன மாதிரியான கதை பண்ணணும் அதுதான் நான் கேட்கணும். ரொம்ப என்ன மாதிரியான கதை எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு படம் பார்ப்பேன், ஒரு படம் பார்க்கும்போது இது நான் பண்ணியிருந்தா செமையாக இருந்திருக்கும், இதை எப்படி நான் பண்ணி சமீபத்தில் நீங்கள் பார்த்து இந்த கதாபாத்திரம் நான் பண்ணி நல்லா இருந்திருக்கும்னு நினச்சி ஒரு 3 கதாபாத்திரங்கள் சொல்லுங்கள். 3 திரைப்படத்தில் எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. அப்படி ஏதோ ஒன்று காந்தாரா மாதிரி ஒரு படம் பண்ணணும் ரொம்ப ஆசை, பயங்கரமாக இறங்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அசுரன் மாதிரி ஒன்று பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்புறம் ஒரு ராம்காம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பிகாஸ் அது வந்து அந்த சர்க்காசமோட வந்த ஒரு காமெடி, சர்க்காசமும் இருக்கணும், ஒரு ஃபன்னி நோட்டில் இருக்கும் தெரியுமா, இன்னசென்ட் லவ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி ராம்காம் பண்ண எல்லா படமும் பண்ண ரொம்ப ஆசை. எனக்கு பிரபுதேவ சாரை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்கறதுக்கு. இப்படி பிரபுதேவ சாரை நான் பார்த்ததில்லை. நான் நிறைய சைக்கோ த்ரில்லர்ஸ் பார்த்துட்டோம். பிரபுதேவ சாரை சைக்கோ த்ரில்லர் யோசிச்சு பார்க்குறப்போ அது ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்கள் படம் பார்க்குறப்போ வேலை செய்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக புதுசாக இருந்தது? அவர் லுக்கு ஃபஸ்ட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது பயங்கரமான லுக்கு, செம்ம ஸ்டைலிஷாகவும் நிறைய லுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைலர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவர் ஆக்டர், டைரக்டர், பெஸ்ட் டான்ஸர். அவர் கூட நடிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாண்டியில் ரொம்ப பெருமையாக இருந்தது உண்மையாக. ஏன்னா அவர் நான் இவ்வளோ க்ளோஸாக நானும் அவரும் நடிக்கிறோம், ஒரு ஷார்ட்டு இவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அது பார்க்கும்போது சீன் நடிக்கும் போது எனக்கு தெரியுது இவ்வளோ க்ளோஸ். நான் கமல்ஹாசன் வருது பார்த்தீங்களா, லிட்ரலி அவரும் ஒரு கமல்ஹாசன் தான். எனக்கு கமல் சார் பிடிக்கும். ஸோ எனக்கு லிட்ரலி அப்படியே அவர் கிட்ட பார்க்கும்போது மைண்டில் ஓடுது, பிரபுதேவா சார் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன்னா அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு உள்ளே ஓடிட்டே. அவர் ஃபயருங்க, அவருக்குள்ள அந்த ஆக்டிங் இருக்குல்ல, சான்ஸே இல்லை. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் பார்த்து. முக்கியமாக அவர் அவ்வளோ டவுன் டு எர்த்னா, ஒரு சீனில் வந்து ஒரு விஷயம் பண்ணணும். அவர் என்கிட்ட அதை வந்து கேட்குறாரு, இது பண்ணிக்கலாமா, தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க சார், என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க, பண்ணலாம் சார். அதெல்லாம் கேட்கணும் அவசியமே இல்லைங்க. அந்த ஒரு மனசு ரொம்ப நேச்சுரலாக இருப்பார். அப்புறம் நான் இன்னொரு செட்டுக்கு போனேன் டான்ஸ். போகும்போது நின்றுட்டு இருந்தேன். நான் அவர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணணும், நான் பாட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா யாரையும் ஒர்க் பண்ணும்போது. நான் பண்ணிடுறேன். அவரே வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர், அப்போ தான் பேசணும் அவர்கிட்ட. ஸோ வெரி கைண்ட். ஒரு ஆக்டரு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, சின்னதாக பண்ணிட்டே வந்து பெருசா நிறைய கூட தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆள் ரொம்ப டவுன் டு எர்த், கைண்டா மற்றவங்களை எப்படி பார்த்துக்கணும், எப்படி பழகணுன்றது வந்து சான்ஸே இல்லைங்க. அவர் நீங்கள் சொன்னது போல் ஒரு நடிகனா, ஒரு நடன கலைஞனா தன்னை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிரூபித்ததுக்கு பிறகும் இப்போயும் வந்து முடியெல்லாம் எடுத்துட்டு ஒரு படத்துக்காக இவ்வளோ டெடிகேட் பண்ணுங்கிறத பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த படத்தில் உங்களை வந்து நாங்கள் என்ன மாதிரியாக பார்க்குறோம்? எனக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சும்மா வந்து ப்ரொமோஷனுக்காகலாம் இல்லை. எனக்கு வந்து சின்ன ஒரு டைம் லிமிட் தான் அந்த படத்தில். பட் அந்த சின்ன டைம் லிமிட்டும் எல்லாருக்கும் பதியும், ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், என்ன பிடிக்கும்னு சொல்கிறத விட ஆடியன்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த சீனை, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. படத்தை பார்க்குறப்போ தெரியாதனமாக வந்து மூளையில் மன்மதன் படம் ரெஃபரன்ஸ் வந்துட்டு போகுது. இந்த படத்தை அதுலேருந்து நாங்கள் எவ்வளோ வேறுபடுத்தி பார்த்துக்கலாம்? ப்ரோ இப்போ வந்து நிறைய படம் இருக்குது, மன்மதன் மட்டும் இல்லை, மன்மதன் மாதிரி முன்னாடி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செம என்டர்டெய்னர், ஒரு சைக்கோ த்ரில்லர் வந்த பசங்களுக்குலாம் எல்லாருக்குமே அந்த சிங்கிள் பாய்ஸ்க்கும் சூப் பாய்ஸ்க்கும் ஒரு படம். நயன்தாராவோட ரெஃபரன்ஸும் அப்பப்போ வந்து போகுது. ஆதிக்கனோட டச் அது. ஆதிக்கனுக்கு இப்படி தான் படம் பண்ணணும் ஆக்சுவலாக இல்லை, பட் மார்க்கெட் அவரே சொல்லியிருப்பாரு இன்டர்வியூஸ்லாம், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அவர்கிட்ட இப்போ நெக்ஸ்ட் மார்க் ஆண்டனி பண்ணிட்டு இருக்காரு, அது டோட்டலி வேற. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு அந்த ஆடியன்ஸோட பல்ஸ், இளைஞர்களோட பல்ஸை பிடிக்கிற அளவுக்கு தான் ஆதிக் ரவிச்சந்திரன் பெயிண்ட் கில்லர்னே போட்டாரு பின்னாடி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட உரையாடினதுல. தொடர்ந்து உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகளை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப அவளோட காத்திருக்கோம். நீ சொன்ன போல நல்ல கதாபாத்திரங்கள்ல நீங்கள் களமிறங்கி களகட்டணும், அதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் நேர்காணல் செய்யறதுக்கு அவளோட காத்திருக்கோம். நம்ம SS மியூசிக் நேர்களுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்ல விட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன், உங்கள் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நன்றி ரொம்ப பிடிச்சி. உங்ககிட்ட பேசவும் நானே தமிழ் உச்சரிக்கிறேன், இப்படிதான் பேசணும் அப்படின்னு தோணுது. சூப்பர், இதை விட்டுறாதீங்க. சில பேர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி நைஸ். நன்றி. நன்றி.